மதசார்பற்ற முற்போக்கு அணி வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்பதற்காக பாஜக மற்றொரு அணியை உருவாக்கியுள்ளது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை பீளமேடு பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கே. பாலதண்டாயுதம் சிலை திறப்பு விழா மற்றும் எஸ். கண்ணன் நினைவரங்கம் திறப்பு விழா நிகழ்ச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் ராஜா, மாநில செயலாளர் முத்தரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் பேசிய முத்தரசன் பேச்சு தமிழகத்தில் பலவீனப்பட்டு போன அதிமுகவின் தோளில் மேல் அல்ல, தலையின் மீது சவாரி செய்து கொண்டிருக்க பாஜக தமிழகத்தில் எப்படியும் கால் ஊன்றி விட வேண்டும் என அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டிருப்பதாக கூறினார். தமிழகத்தில் ரஜினியை அரசியலில் இழுத்துவிட்டு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வாக்குகளை சிதற வைக்க வேண்டும் என்ற முயற்சி தோற்றுப்போன நிலையில் இன்று வேறொரு அணியை பயன்படுத்த நினைக்கிறது. பாஜக, அதிமுக ஒரு அணி என்றால் இவைகளால் உருவாக்கப்பட்ட அணி மற்றொன்று மூன்றாவது அணி அல்ல என கூறிய முத்தரசன், திமுக கூட்டணியின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை 234 தொகுதிகளிலும் வெற்றி பெற வைத்து சர்வாதிகார கும்பல், பாசிச கும்பல், RSS கும்பலுக்கு தமிழகத்தில் இடமில்லை என்று பாடம் புகட்ட சபதம் ஏற்போம் என்றார். தொடர்ந்து பேசிய தேசிய பொதுச் செயலாளர் ராஜா, தமிழகத்திற்கும் கேரளாவிற்கும் மோடி, அமித்ஷா உட்பட பாஜக தலைவர்கள் தொடர்ந்து வந்து பரபரப்போடு பணியாற்றி வருவதாகவும், நடைபெறவுள்ள தேர்தல் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது எனவும் தெரிவித்தார். தமிழகத்திற்கு வரும் மோடி திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசுகிறார். தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம் என பேசுகிறார். அதேபோன்று மேற்கு வங்காளத்துக்கு செல்லும் போது ரவீந்திரநாத் தாகூரை மேற்கோள் காட்டி பெங்காலி மொழி, பெங்காலி கலாச்சாரம் என பேசுகிறார் என கூறிய அவர், பிஜேபி, RSS கும்பல் இந்தியாவை ஒற்றை பரிமாண நாடாக மாற்று முயற்சியை மேற்கொண்டுள்ளனர் என கூறினார். உழைக்கக்கூடிய மக்களை பற்றி எந்த அக்கறையும் மோடியின் ஆட்சியில் இல்லை என குற்றச்சாட்டிய ராஜா, புரட்சியாளர் அம்பேத்கர் குறிப்பிட்டதை போல இந்தியா கூட்டாட்சியை ஏற்றுக்கொண்ட நாடாக இருக்க வேண்டும் எனவும், ஆனால் இன்று இருக்கக்கூடிய பாஜக அரசு மாநில அரசுகளின் உரிமைகளை பறிக்கிறது, மாநில நலன்களை எதிர்க்கிறது. இவற்றையெல்லாம் எதிர்கொள்ளும் ஆற்றல், கொள்கை ரீதியான முயற்சி அதிகவிடம் இல்லை என்றும், மோடியிடம் கைகோர்ந்து நின்று கொண்டு தமிழ்நாட்டின் நலம் பற்றி யாரும் பேச முடியாது என்று கூறினார். நடைபெறவுள்ள தேர்தலில் பாஜக கூட்டணியில் உள்ள கட்சிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மக்கள் நலம் நல்ல பாடம் புகட்ட வேண்டும் எனவும் அப்பொழுது அவர் தெரிவித்தார். 20 தேர்தல்களில் கலந்து கொள்ள இருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு கோவைக்கு நரேந்திர மோடி வந்து போயிருக்கிறார். அமித்ஷா வந்து போயிருக்கிறார். பாஜகவுடைய தலைவர்கள் எல்லாம் வருகிறார். கேரளாவிற்கு போகிறார். நான் கொச்சின் நகரத்தில் இடதுசாரி ஜனநாயக அணியின் ஒரு பிரச்சார பயணத்தை தொடங்கி வைக்கிற பொழுது நரேந்திர மோடி அதே கொச்சின் நகரத்தில் இன்னொரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ஏன் இன்றைக்கு இப்படி பரபரப்போடு பணியாற்றுகிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நடைபெற இருக்கிற தேர்தல்கள் அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக வந்திருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு வருகிற பொழுது திருக்குறளை இன்றைக்கு மேற்கோள் காட்டுகிறார் மோடி. தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம் என்று பேசுகிறார். மேற்கு வங்கத்திற்கு போகிற பொழுது ரவீந்திரநாத் தாகூரை மேற்கோள் காட்டுகிறார். அங்கே பெங்காலி கலாச்சாரம், பெங்காலி மொழி என்று அங்கேதான் பேசுகிறார். ஆனால் மத்தியில் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு இந்தியாவை ஆளுகிற பொழுது என்ன சொல்கிறார்கள்? ஒரு நாடு, ஒரு கலாச்சாரம், ஒரு நாடு, ஒரு மொழி, ஒரு நாடு, ஒரு வரி, ஒரு நாடு, ஒரு தேர்தல். திருக்குறளை இன்றைக்கு மேற்கோள் காட்டுகிறார் மோடி. தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம் என்று பேசுகிறார். மேற்கு வங்கத்திற்கு போகிற பொழுது ரவீந்திரநாத் தாகூரை மேற்கோள் காட்டுகிறார். அங்கே பெங்காலி கலாச்சாரம், பெங்காலி மொழி என்று அங்கேதான் பேசுகிறார். ஆனால் மத்தியில் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு இந்தியாவை ஆளுகிற பொழுது என்ன சொல்கிறார்கள்? ஒரு நாடு, ஒரு கலாச்சாரம், ஒரு நாடு, ஒரு மொழி, ஒரு நாடு, ஒரு வரி, ஒரு நாடு, ஒரு தேர்தல் என்று அப்படியே போய் ஒரு நாடு, ஒரு கட்சி, ஒரு நாடு, ஒரு தலைவர் என்ற நிலைக்கு நாட்டை மாற்றுவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் இன்றைக்கு. எனவேதான் மோடி, அமித்ஷா, மோகன் பாகவத், RSS தலைவர் இவர்கள் எல்லாம் இன்றைக்கு மூர்க்கத்தனமாக செயல்படுகிறார்கள். இந்தியாவில் நாம் பல போராளிகளை சந்தித்திருக்கிறோம். தமிழ்நாட்டிலேயே பல போராளிகளை
நாம் சந்தித்திருக்கிறோம். தமிழ்நாட்டின் சரித்திரம் உருவாக்கி இருக்கிற தீண்டாமையை எதிர்த்து போராடிய அயோத்திதாஸ் பண்டிதர், சமூக கொடுமைகள் ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக போராடிய தந்தை பெரியார், நம்முடைய கட்சி அதனுடைய பிதாமகன் சிங்காரவேலு செட்டியார், ஜீவா, இவர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய பன்முக கலாச்சாரத்திற்கும் பன்முக ஜனநாயகத்திற்குமாக போராடி இருக்கிறார். ஆனால் பிஜேபி, RSS இன்றைக்கு இந்தியாவை ஒரு ஒற்றை பரிமாண நாடாக மாற்றுவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் உழைக்கக்கூடிய மக்களை பற்றி எந்த அக்கறையும் மோடி ஆட்சியில் இல்லை. விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள், 100 நாட்களுக்கு அதிகமாக போராடுகிறார்கள். தொழிலாளர்கள் இன்றைக்கு லேபர் கோட் என்ற பெயரால் தொழிலாளர் விரோத சட்டங்கள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. கோவை மாநகரம், திருப்பூர் தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிற பகுதி, தொழிற்சங்க இயக்கங்கள் இருக்கிற பகுதி. வாட் இஸ் திஸ் லேபர் கோட்? நீங்கள் கேட்க வேண்டும். இப்போது அவர்கள் பேசுகிற லேபர் கோட் என்பது உண்மையில் என்ன அர்த்தத்தை கொண்டது? தொழிலாளர்களுக்கு உரிமை உண்டா? தொழிலாளர் நலன் பற்றி இந்த சட்டங்களில் ஏதாவது அக்கறையோடு சொல்லப்படுகிறதா? விவசாயிகளுக்கு எதிரான அடக்குமுறை, தொழிலாளர்களுக்கு எதிரான அடக்குமுறை இன்றைக்கு உலகத்திலேயே முன்பு எப்போதும் இல்லாத விளைவுகள் இந்தியாவில் நடைபெற்று வருகின்றன. நம்முடைய இந்தியாவில் ஒரு 50 ஆண்டு காலம் நாம் பார்க்காத வேலையில்லாத திண்டாட்டம் இன்றைக்கு பெருகி இருக்கிறது. நம்முடைய இந்தியாவில் பட்டினியால் வாழுகிற மக்கள் உலக நாடுகளை ஒப்பிடுகிற பொழுது இங்குதான் அதிகமாக இருக்கிறார்கள். மனிதவள மேம்பாடு என்று எடுத்துக்கொண்டாலும் இந்தியா மிகுந்த கீழ்நிலையில் இருக்கிறது. இதெல்லாம் மோடி அரசாங்கம் பின்பற்றுகிற மக்கள் விரோத தேச விரோத கொள்கைகளால் இன்றைக்கு உருவாகி இருக்கிறார். எனவே மோடி ஆட்சியை அகற்ற வேண்டிய வரலாற்றுக்காக இருக்கிறது. பாலன் பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து நாட்டை விடுவிப்பதற்காக போராடினார் என்றால், இன்றைக்கு விடுதலை பெற்ற இந்தியாவை மீண்டும் பாசிஸ்ட் சக்திகள் கபலீகரம் செய்யக்கூடாது என்று தடுத்து நிறுத்தி மக்களுக்காக, மக்களின் உரிமைகளுக்காக போராடி காட்டிய கட்டாயம் இருக்கிறார். கம்யூனிஸ்ட் என்ற முறையில் நமக்கு ஒரு தர்ம ஆவேசம் இருக்கிறது. மக்கள் இப்படி கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார்களே, மக்களுக்கு இப்படிப்பட்ட இடுக்கங்கள் வருகின்றனவே என்ற ஒரு ஆவேசம் நம்மிடம் எழ வேண்டும். மக்களின் பக்கத்தில் நின்று போராட வேண்டும். எந்த நிலையிலும் பாசிஸ்ட் சக்திகளை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று போராட வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் வருகிற பொழுது டாக்டர் அம்பேத்கர் அவர்தான் நம்முடைய அரசியல் சட்டத்தினுடைய பிதாமகர், புரட்சியாளர், மிகப்பெரிய பேரறிவாளி. அவருடைய தலைமையில் உருவானதால் இந்திய அரசியல் சட்டம். இந்த இந்திய அரசியல் சட்டம் சாதாரணமாக சாதாரண சூழலில் இந்தியா என்பது ஒரு கூட்டாட்சியை மேற்கொண்டிருக்கிற நாடாக இருக்க வேண்டும் என்று அம்பேத்கர் குறிப்பிடுகிறார். அதனால்தான் இந்தியா ஒரு பெடரல் கூட்டாட்சியை ஏற்றுக்கொண்ட நாடாக இருக்க வேண்டும். மாநிலங்களுக்கு அதிகாரங்கள் இருக்க வேண்டும், மாநிலங்களுக்கு உரிமைகள் இருக்க வேண்டும் என்று நம்முடைய அரசியல் சட்டம் ஒப்புக்கொள்கிறது. ஆனால் இன்றைக்கு மத்தியில் இருக்கிற மோடி ஆட்சி மாநில அரசுகளின் உரிமைகளை பறிக்கிறது, மாநில நலன்களுக்கு எதிராக செயல்படுகிறது. இவற்றையெல்லாம் எதிர்கொள்ளுகிற அரசியல் ஆற்றல், எதிர்கொள்ளுகிற ஒரு கொள்கை ரீதியான முயற்சிகள் இப்பொழுது இருக்கிற அதிமுகவிடம் இல்லை. இதைதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ எடப்பாடியை தனிப்பட்ட முறையில் நமக்கு பிடிக்கவில்லை என்று நாம் பேசவில்லை. அது அல்ல இந்த தேர்தலில் முக்கியம். தமிழ்நாட்டை எப்படி காப்பாற்றுவது, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை எப்படி காப்பாற்றுவது. இன்றைக்கு மோடியோடு கைகோர்த்து நின்று கொண்டு
தமிழ்நாட்டின் நலன் பற்றி எவனும் பேச முடியாது. தமிழ்நாட்டினுடைய உரிமை பற்றி பேசினால் அது ஒரு ஏமாற்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நடைபெற இருக்கிற தேர்தல் ஒரு முக்கியமான ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அதனோடு அணி சேர்ந்த கட்சிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மக்கள் நல்ல பாடத்தை கொடுக்க வேண்டும். அவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும். நம்முடைய கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, MDMK, நாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்டு இன்னும் சில முஸ்லிம் அமைப்புகள் சேர்ந்து ஒரு அணியாக, மதச்சார்பற்ற அணியாக தமிழ்நாட்டில் களம் காணுகிறோம். இந்த அணி வெற்றி பெறுவதுதான் இந்தியாவின் எதிர்காலத்திற்கும் நல்லது, தமிழ்நாட்டிற்கும் நல்லது என்பதை நாம் மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும். மக்களுடைய நம்பிக்கையை நாம் வென்றெடுக்க வேண்டும். மக்களுடைய ஆதரவை பெற வேண்டும். அந்த போராட்டம் இன்றைக்கு முக்கியமான ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தில் இருக்கிற பொழுது நம்முடைய மூத்த தலைவர்கள் தோழர் பாலன், தோழர் பாண்டியன், தோழர் கண்ணன், இப்படிப்பட்ட தலைவர்களின் வாழ்க்கையிலிருந்து நாம் பாடத்தை பெற வேண்டும். அந்த தலைவர்கள் செயல்பட்ட அந்த உணர்வு பூர்வமான ஒரு கம்யூனிஸ்ட் போராளிகளாக நாம் செயல்பட வேண்டும். அந்த முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என கேட்டு இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து